ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் அன்றைக்கி வந்து மிளா குழம்புன்னு ஒரு குழம்பு வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இந்த குழம்புக்கு வந்து ஃபுல் வீடியோ வந்து கீழே வந்து லிங்க் இருக்குது பாருங்கள், அதை தொட்டு நீங்கள் உள்ளே போய் ஃபுல் வீடியோ பாருங்கள். இது வந்து பயங்கர டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த குழம்பு வந்து டேஸ்ட்டும் பார்த்துருக்க மாட்டீங்க. அது மாதிரி ஒரு புது புது வகையான ரொம்ப டேஸ்டியானது. ஆனால் ரொம்ப ஈஸியான மெத்தட். பொருளுமே ரொம்ப கம்மியான பொருள் தான். ஆனால் வந்து டேஸ்ட்டு வந்து பயங்கர டேஸ்டியாக இருக்கும். அப்படி ஒரு டேஸ்டியாக இருக்கும். ஃபுல்லாக வந்து வெங்காயம் மிளகாய் வச்சு தான் இந்த குழம்பு. நீங்கள் வந்து இது வந்து ஒரு வாட்டி வச்சு பார்த்தீங்கன்னா அப்புறம் விடவே மாட்டீங்க, அடிக்கடி வைப்பீங்க. அந்தளவுக்கு ஒரு டேஸ்டியான குழம்பு இது. வந்து இந்த குழம்பு வந்து நீங்களும் வச்சு பார்த்து எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். சப்ஸ்கிரைப், லைக், ஷேர். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பாய். இந்த குழம்பு வந்து நீங்கள் வந்து இது ரொம்ப குயிக்காகவும் நீங்கள் பண்ணிடலாம். இப்போ வந்து நீங்கள் அவசரமாக வந்து இப்போ வந்து பண்ண வேண்டிய குழம்பு பண்ணணும், ஏதோ ஒரு குழம்பு பண்ணணுன்னா நீங்கள் இந்த குழம்பை வந்து சூஸ் பண்ணலாம். தாராளமாக சூஸ் பண்ணலாம். டேஸ்டியாகவும் இருக்கும், அதே நேரத்தில் வந்து டைமும் குயிக்காகவும் முடியும். பொருளும் வந்து வேறு எதுவும் உங்களுக்கு காய் இல்லை இது இல்லை அப்படிங்கிற நேரத்துலையும் இந்த மாதிரி குழம்பை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது கூட வந்து நீங்கள் அப்பளம், முட்டை அந்த மாதிரி வச்சு சைட் டிஷ் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வந்து ரைஸு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உண்மையிலே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் வந்து தைரியமாக நம்பி பண்ணுங்கள். பண்ணிவிட்டு எனக்கு வந்து கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார்